இன்னும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி மடுப்போம். எக்ஸ்க்ளூசிவாக பெண்களாக இருக்கிற நீங்கள் உங்களை பற்றிய கவனம் தேவனுடைய இதயத்தில் இடம்பெற்றிருக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் கவனத்தை செலுத்தி ஒத்துழைப்பை தந்து எழும்புங்கள். பிறனுக்கு என்கிற ஒரு தலைப்பில் சமீபத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இப்படி சில அனுதின வாழ்விலே நிழலை போல நம் வாழ்விலே தொடரும் அநேக சவாலான விஷயங்கள். சில நேரங்களில் அவைகள் நமக்கு சக்தியை வழங்குகின்றன, சில நேரத்தில் அது நமக்கு சவாலாக இருக்கின்றன, சில நேரத்தில் அது நமக்கு கண்ணிகளாக வலையாக இருக்கின்றன. எல்லாத்துலேயும் சரியான பகுத்தறிவு இருந்தால் நாம் பிழைத்து கொள்ள முடியும். இதெல்லாம் ஒன்றிணைக்கும் தொடர்பு வினைகள். Verbs that function as vital links. இங்கே சங்கிலி ஒன்று போட்டிருக்கோம், அடுத்த சங்கிலியோடு ஒன்று கோக்கப்பட்டிருக்கிறது, கோர்த்து விடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பதங்கள் வாழ்விலே நாம் தேவனை கோர்வையாக பின்பற்ற வேண்டும் என்கிற இன்றியமையாத அவசியத்தை வலியுறுத்துகிறது. அது எல்லாருக்குமே சம்பந்தப்பட்டது தான். இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன். ஆனால் பிறனுக்கு என்கிற அந்த ஒரு பொதுவான அந்த செயலை பற்றிய அதில் சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெண்களை அதிகமாக கவருகிறதாக, பெண்கள் அதிகமாக அதில் கவனம் செலுத்துகிறதாக சராசரியான அளவுக்கு சற்று அதிகமாகவே இருக்கிறது என்பது நான் பார்க்கிறேன். இதை நீங்கள் சுகாதாரமாக எடுத்துக்கணும். இதை உங்கள் மேலே நான் பெரிய கல்லெறிகிற மாதிரி புகார் சொல்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இவைகளெல்லாம் நமக்கு பாசிட்டிவாகவும் உதவியாக இருக்குது, நெகட்டிவாகவும் சேதங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமையுது. அதெல்லாம் நமக்கு ஆவியானவருடைய வழிநடத்தலோடு, கடவுளுடைய வார்த்தைக்கு பயப்படும் பயத்தோடு, அவருடைய நாமத்துக்கு பயத்தோடு வாழ்ந்தால் தான் தப்புனோம். இது எந்த வயசு பின்னணியில் இருப்பவர்களுக்கு சவாலாக அமைய விஷயம். ஒரு காலத்தில் அப்படி அதெல்லாம் ரொம்ப புறையோடி போன ஒரு காலம், மலையேறி போன ஒரு காலம். இன்றைக்கெலாம் சிறு வயசுலேருந்தே இந்த சவால்களுக்கு, இந்த சோதனைகளுக்கு சிறு பிள்ளைகளே உள்ளாகிறார்கள். ஏனென்றால் அக்கிரமம் பெருத்திருக்கிற காலம் ஒன்று, அறிவு பெருத்திருக்கிற காலம், நோய் பெருத்திருக்கிற காலம், உலக முடிவின் காலம், நோவாவின் காலம், லோத்தின் காலம் என்று இயேசு சுட்டி காண்பித்த ஒரு காலம். ஸோ அந்த நாட்களிலே என்ன நடந்ததோ, என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருந்ததோ, அதுதான் உலக நாடுகளை, உலக ஜனத்தொகையை கவி இருக்கிறது. ஸோ பிறனுக்கு என்கிற விஷயத்தில் நமக்கு அலாதி மோகம். இயேசு வாழ்ந்த பொழுதே அப்போஸ்தலனாகிய பேதுரு யோவானை பற்றி ரொம்ப கரிசனையாக ஆண்டவரை விசாரிச்சுட்டே இருப்பார். அவனை பற்றி உனக்கு என்ன, உனக்கு சொன்னது நிறைவேறும்படி, உனக்கு சொன்னது நிறைவேற வேண்டாதது நிறைவேறாதபடி, நிறைவேற வேண்டியது நிறைவேறும்படி உன்னை பற்றி நீ கவனமாக இருந்து தான் ஆண்டவர் அவரை நறுக்குன்னு மூக்க நறுக்கி விடுகிறதை பார்க்கிறோம். நான் வரும் வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன, உனக்கு குறிக்கப்பட்டது நிறைவேறும்படி நீ ஒத்துழைப்பாயிரு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இது காலத்தால் அழியாத மண்டையில் கொட்டின ஒரு தேள் கொட்டினது போல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படியோ நானும் நீங்களும் சூடு சொரணையோடு மனம் திருந்தி தான் ஆக வேண்டும். ஜெபத்தை பற்றிய ஓயாத ஒரு முக்கியமான காரியம் மாறுதல், மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். We need to be always wakeful and thoughtful about changes to happen, to be initiated. நமக்குள்ளே மாற்றங்கள் உருவாகிட்டே இருக்கணும்.
நாம் எப்படி கருத்தாக ஜெபிக்கிறோம், எவ்வளோ கருத்து செறிவுமிக்க வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம், எவ்வளோ அழுகையோடு ஜெபிக்கிறோம், இந்த இமோஷன்ஸோடு ஜெபிக்கிறோங்கிறதெல்லாம் ஸ்மால் பார்ட், வெரி ஸ்மால் பார்ட், கொஞ்சம்தான் அதில் விஷயம். ஜெபிப்பதற்கு முன்னும் ஜெபித்த பின்னும் மாற்றம் ஏற்படுகிறதா? மாற்றத்துக்காக திட்டம் பண்ணினோமா? மாற்றத்தை தரிசனமாக இலக்காக வைத்து தேவனிடத்திலே அந்த விஷயத்தை கொண்டு சென்றோமா? அதுதான் பரலோக ராஜ்யம் கவனிக்கிறது, பரலோக அரசு அதுதான் கவனிக்கிறது. யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தலைப்பாய் கொண்டு அநேக விஷயங்களை யோசிப்போம். The book of Exodus, chapter 20, verse 16. பிறனுக்கு, பிறனுக்கு, இது 10 கட்டளைகளிலே ஒன்று. 10 கட்டளைகள் மகா பெரிய ஒரு சுகாதாரமான அஸ்திபார உபதேசம். அஸ்திபாரம் உபதேசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் சரியான உண்மை. மைட்டி ஃபவுண்டேஷன்ஸ், இட்டர்னல் ஃபவுண்டேஷன்ஸ், நித்திய அஸ்திபாரங்கள், வல்லமை மிக்க அசைக்க முடியாத அஸ்திபாரங்கள் நமக்கு உபதேசமாக, கட்டளைகளாக, ஆலோசனைகளாக, வழிமுறைகளாக, ஏகுமுறைகளாக யாத்திராமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது உபாமத்தில் ரிப்பீட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். ஏனென்றால் இந்த முதல் முறை வாங்கின இந்த கற்பலகைகளை அவங்க பண்ண அட்டூழியத்தால் மோசே தடுமாறி கோபம் அடைந்து அதை அவர்கள் செய்த கண்ணுக்குட்டியின் மேலே போட்டு உடைத்தார். அந்த பகுதியெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர், நீ திரும்பி கல் செதுக்கிட்டு வா, நான் உனக்கு பிரமாணங்களை எழுதி தரேன்னு சொன்னார். அதை அப்படியே 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வனாந்தரத்தில் செத்து மடிஞ்சாங்க. 20 வயசு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் வனாந்தரத்தை தாண்டி கானானுக்கு போனாங்க. அதில் இந்த பழைய சந்ததியில், இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், எல்லாருமே பரவலாக எல்லா வேத நிபுணருமே கருத்திலே கொள்வது ஒரு 30 லட்சம் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. 15 லட்சம் ஜனங்க காலி. ஏன்னா ஒரு 20 lakhs 20 இயர்ஸ்னு சொல்லும்போது மேபி அதோட, ஆமாம், 15 லட்சம் ஜனங்கன்னா 18 லட்சம் ஜனங்க செத்துட்டாங்க. அந்த 18 லட்சம் ஜனங்களில் 2 பேர் தான், ஜஸ்ட் 2 பேர் தான், 1 2 யோசுவா காலேப் தவிர யாரும் கானானுக்குள்ளே போகல. மீதி 12 lakhs 12 லட்சம் ஜனங்க தான் அவங்க வழி நடத்தி போகிறார். அவங்களுக்கு மோசையின் மூலமாக, மோசை போகலை, நேபோவோடு நிறுத்திட்டார். ஜார்டன் யோர்தான் தேசத்தோடு நிறுத்திட்டார். யோர்தானை அவர் கடக்கவில்லை. அந்த யோர்தான் தேசத்தில் தான் அந்த பெரிய மலை இருக்குது, நேபோ மலை இருக்குது. அந்த உச்சியிலிருந்து அவர் கானானை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஸோ இந்த 10 கட்டளைகள் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார் 16ஆம் வசனத்தில், பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. திரும்பி அந்த ஃபஸ்ட்டு அந்த ஆரம்ப விஷயத்தை யோசிப்போம். அந்த ஃப்ரேஸ் பிறனுக்கு என்கிற அந்த வினை சொற்றொடர், வேர்பியல் ஃப்ரேஸ், பிறனுக்குங்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஆண்களை விட அதிகமான ஈடுபாடு இருக்குது, மோகம் இருக்குது, சுகாதாரமான விதத்தில் இருக்குது, சுகாதாரமற்ற விதத்தில் இருக்குது. அதை பற்றி நோண்டிகிட்டே இருக்க வேணாம். ஆனால் இருக்குது, வழக்கத்துக்கு மாறாக இருக்குது, வழக்கத்துக்கு உட்பட்டு இருக்குது. சில நேரத்தில் நல்லா இல்லை, சில நேரத்தில் நல்லா இருக்குது. ஆனால் அது ஆக்சுவலாக உங்களுக்கு உதவியாக அமைய வேண்டியது உங்களுக்கு உபத்திரவமாகவே நீங்களே இதை மாற்றிக்கிறீங்க. Ladies are more interested in others than themselves.
பெண்கள் மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுல வெறியாக இருக்கிறீங்க, பைத்தியமாக இருக்கிறீங்க, புத்தி கெட்டு போயிருக்கிறீங்க, புத்தி பேதலிச்சு போயிருக்கிறீங்க. அது உடன் பிறந்தே கொல்லும் நோய் போல் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் உங்களை பற்றி நீங்கள் கவனம் செலுத்துவதில் அந்த பிறனுக்கு நீங்கள் செலுத்தும் கவனம் அப்படியே உங்கள் கவனத்தையும் அழிச்சிட்டு இழுத்துருது. இட் சக்ஸ் அப் யுவர் பர்சனல் அட்டென்ஷன் டு கிவ் அட்டென்ஷன் டு எவ்ரி அதர் லேடி. குறிப்பாக மற்ற பெண்களை பற்றி உங்களுக்கு ஐயோ தெரிஞ்சுக்கலைன்னா மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது. அது சபைக்குள்ளாக இருக்கிற ஒரு தீங்காக இருக்கிறோம். இந்த பிரசங்கி புத்தகத்தை வாசிக்கிறது போல் சூரியனுக்கு கீழே நான் கண்ட ஒரு தீங்குங்கிறது போல் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சபைக்குள்ளே இந்த தீங்கு ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்குது. கவனிங்க. அதனால் என்ன ஆகுது? உங்கள் நேரம் உங்களுக்கே திருடப்படுகிறது, உங்கள் தருணம் உங்களுக்கே நழுவி போகுது. யூ பிகம் மோர் அண்டர் ப்ரிவிலேஜ்டு. அது உண்மை அல்ல. உங்களை தேவையான அளவுக்கு உங்களுக்குரியதை ஸ்லாக்கியம் உள்ளவர்களாக, பாக்கியம் உள்ளவர்களாக தேவன் உங்களை படைத்திருக்கிறார். உங்களை அவர் அப்படி படைத்திருக்கும்போது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நபர் மேலோ, கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்தின் மேலோ தேவையான கவனத்தை செலுத்த தவறி மற்ற விஷயத்தின் மேலே அலாதி மோகம் கொண்டு செலுத்த போக உங்கள் கவனம் சிதறி விடுகிறது, உங்கள் கவனம் நின்று போய் விடுகிறது, உங்கள் கவனம் வறண்டு போய் விடுகிறது, உங்கள் கவனம் மறதிக்கு உள்ளாகிறது. அப்புறம் தவிப்புக்குள்ளாகிறீர்கள், கை கண்மீது வாய்க்கட்டாமல் போகிறது, புலம்ப ஆரம்பித்து விடுகிறீர்கள். புலம்பலிலும் யூ லுக் அட் அதர்ஸ், நாட் யுவர் செல்ஃப். இது எவ்வளோ பெரிய ஒரு தடுப்பணையாக உன் வாழ்க்கையில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். இட்ஸ் அ பிக் ஹிண்ட்ரன்ஸ். அதுவும் மனுஷன், ஏன்னா முதல்ல சொன்னது தான், இது எல்லாருக்குமே உரிய ஒரு விடுதலை பெற வேண்டிய, உணர்ந்து மனம் திரும்ப வேண்டிய, நொறுங்கி மனம் கசந்து அழுது மனம் திரும்பதுக்கேற்ற கனியை காண்பிக்க வேண்டிய வலுக்கட்டாயமான தேவனுடைய வார்த்தையிலிருந்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. இது அஸ்திபாரங்களே அசைக்குது, இது அஸ்திபாரங்களை நிர்மூலமாக்குது, அஸ்திபாரங்களே அப்படியே கரோட் பண்ணுது, அப்படியே அது அரித்து போடுகிறது, அஸ்திபாரங்களை பலவீனப்படுத்துகிறது. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அது ரொம்ப முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆண்டர் அது காமிக்கிறத பார்க்குறோம். ஹீ குட் ஹவ் சஜஸ்டட் அதர் மேட்டர்ஸ் ஆல்சோ. மற்ற விஷயங்களெல்லாம் சொல்லிக்கலாம், பிறனோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை சொல்லிக்கலாம். ஆனால் பொய் சாட்சியை தான் முதலாவதாக சொல்லுகிறார். பிறனுக்கு விரோதமாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறதே உண்மையான விஷயமாகவே இருக்க மாட்டேங்குது, நல்ல விஷயமாகவே இருக்க மாட்டேங்குது, நியாயமான விஷயமாகவே இருக்க மாட்டேங்குது, கரிசனையான விஷயமாகவே இருக்க மாட்டேங்குது, அன்பான விஷயமாகவே இருக்க மாட்டேங்குது, பொறுப்பான விஷயமாகவே இருக்க மாட்டேங்குது, உதவியாக அமையும் விஷயமாகவே இருக்க மாட்டேங்குது. குறிப்பாக பிறன் நமக்கு ஒரு சராசரியான அளவுக்கே, லெட்ஸ் ஸ்டிக் டு த பேலன்ஸ். இந்த எக்ஸ்ட்ரீம் போனால் அந்த எக்ஸ்ட்ரீம். பிறன் என்பது நமக்கு ஒரு இடைஞ்சலாகவே இருக்குது. ஏன் வித்தின் அ ஃபேமிலி, ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்படி தான். உடன்பிறப்புகளாம் ஒரு காலத்தில் அப்படியே தான் கேள்விப்பட்டு நம்ம சரித்திரங்களில் வாசித்திருக்கிறோம். இல்லை ரொம்ப மூதாதையர்கள் காலங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை வம்சாவளியில் சொல்லிட்டு வருவாங்க, ஒரு தட்டில் சாப்பிட்டா அது போலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கெலாம் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே உடன்பிறப்புகள் இடைஞ்சலாக இருக்கிறது போல யோசிக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த தேவன் எதிர்பார்த்து வரையறுத்த, வகுத்து கொடுத்த, பிரகடனப்படுத்தின ஒரு கட்டளை. இது 10 கட்டளைகளில் ஒன்று. ஓகே, இது 10 கட்டளைகளில் உண்டு. 10வது கட்டளைக்கு முன்னே 9வது கட்டளை, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. விரோதமாக பிறனுக்குங்கிறத நம்ம சகோதரத்துவத்தோடு கூட இன்னும் பார்த்த பாடில்லை. நம்ம காரிய கிறுக்கர்களாக தான் இருக்கிறோம். என்ன பண்ணுறது, எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்டு பழகிட்டோம். அந்த அளவுக்கு மரத்து போச்சு, எருமைகளாக தான் நம்ம இருக்கிறோம். எருமை மேலே மழை பெஞ்சாலும் இடி விழுந்தாலும் அதுக்கு ஒன்றுமே இருக்கான்னு இப்படியே தான் போயிட்டுருக்கோம். we become so calloused, thick skinned. ஜீசஸ் இவ்வளவு அஸ்திபாரமான விஷயம் எந்த அளவுக்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா,
அவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி அவரே நேரவே பூமியில் வந்து மனுஷனாக இருந்து போதிக்க வேண்டிய பின்னணியில் அவர் என்ன சொல்கிறாரு, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனை நான் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன், அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டியிருக்கிறான். பெருமழை பெய்யும், பெருங்காற்றடிக்கும், பெரும் வெள்ளம் வரும், அந்த வீட்டின் மேல் மோதும், ஆனால் அது மோதியும் அது விழாது, ஏனென்றால் அது கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பிறருக்கு என்கிறதுல ரொம்ப கரிசனையான விஷயம் இருக்குது. கரிசனை என்கிற பேர்லேயே கரிகரித்து போய் விடுகிறோம், கசந்து விடுகிறோம், காயப்பட்டு விடுகிறோம், காயப்படுத்தி விடுகிறோம், காயம் அடைந்து விடுகிறோம். நம்ம விழியை சுற்றி கருப்பு வளையம் வருதில்ல, ஒரு மாதிரி ஒரு, பிகாஸ் அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். மனதிலே ஆத்மாவில் ஏற்படுகிற துயரம், ஆத்மாவில் ஏற்படுகிற அங்கலாய்ப்பு, துக்கம், ஏமாற்றம், வேதனை, விரக்தி, போட்டி, பொறாமை, திருப்தியின்மை, it causes our skin to be burnt. சூரியனால் கண்ணு கருமையாகாது, வெரி ரேர், இட்ஸ் டூ ரேர். அதுவுமே அப்படி ஆச்சுன்னா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, கவனித்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சீசனில் இந்த சம்மர் தாண்டின பிற்பாடு கொஞ்சம் புத்தியோடு கூட எண்ணெய் தேய்ச்சி குளித்து அப்படிலாம் பண்ணால், இந்த கடலை மாவு இதெல்லாம் போட்டு பாசிப்பருப்பு மாவு இதெல்லாம் போட்டு குளித்தா தானாகவே அந்த பீல் ஆயிரும், ஸ்கின் பீல் ஆயிரும். ஆனால் உள்ளத்தில் சூது இருந்தால் மூஞ்சி கருத்து போயிடும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொன்னது தான். ஐ ஆம் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் ட்ரூத். இங்கே இருக்கும்போது நான் உண்மையை தான் பேசுகிறேன், கடவுள் கிருபையில். அது கொஞ்சம் காலத்தில் தெரிய வரும், போக போக தெரிய வரும். மாத்திரமல்ல, கண்ணில் இருக்கிற அந்த விழியை அது பாதிக்கிறது, அதை சுற்றி இருக்கிற தண்ணீரை பாதிக்கிறது, அது சுற்றி இருக்கிற திரவத்தை பாதிக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. காலம் முழுசும் திருட்டு புத்தி, இந்த குறுகிய புத்தி, அந்த ஜல்லி புத்தி, அந்த சூதம் உங்களுக்குள்ளே இருக்குமானா கொஞ்ச காலத்துக்குள்ளே உங்கள் ஐ டயலேட் ஆயிரும். அழகான கண்கள் அப்படியே ஆந்த கண்ணாயிரும். எழுதி வச்சுக்கோங்க, சொன்னது தான். விழி தள்ளிகிட்டு இருக்கும், பிகாஸ் ஆஃப் டர்ட் இன் யுவர் ஹார்ட். இதயத்தில் இருக்கிற துர்புத்தினால், அந்த அன்ரிஃபைன்ட் பிஹேவியரால் உங்கள் கண் என்ன ஆகிடும்? இட் லூசஸ் இட்ஸ் சைட், இட் லூசஸ் இட்ஸ் ஹெல்த். சுகத்தை இழந்துடும். அதிலே நான் நேரத்தை செலவு பண்ண விரும்பலை. பெண்கள், நீங்கள் பிறரை பற்றி என்ன பண்ணுற, நான் தான் என் பிள்ளைகளை பெற்றிருக்கேன், என்ன பண்ணுற, நான் தான் என் புருஷனுக்கு மனைவி இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படி சொல்லி சேறு சகதியில் விழுந்து எந்திரிக்காதீங்க. வசனத்தை பார்க்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மெய்யை தேடுங்க. மெய்யை தேடுறேன்னு மெய் இல்லைனால பொய்யை சொல்லாதீங்க. மெய் இல்லைன்னு சொன்னால் மெய் இல்லைன்னு இப்போ மெய் உண்டாகும்படி யோசிங்க. இருக்கிறத இல்லைன்னு சொன்னீங்கனாலும், இல்லாதது இருக்குன்னு சொன்னீங்கனாலும் வில்லங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. தீமையினால் உண்டாயிருக்கும் இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு தான் ஃபைனலாக, எல்லா விஷயத்துக்கும் இயேசு தான் மையம், இயேசு தான் உச்சம், இயேசு தான் முடிவு. அவர் என்ன சொல்லியிருக்கார்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னு சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். நம்ம சொல்கிறது வெளிப்படையாக சொல்கிற வார்த்தை மாத்திரம் கணக்கில்லை, உள்ளத்தில் நினச்சிட்டோம். உள்ளத்தின் நிறைவால் தான் வாய் பேசுது, பப்ளிக்காக பேசுது, மறைமுகமாக பேசுது, அப்படியே போட்டு விட்டுறது, அவ்வளோதான். நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிற மாதிரி ஒரு காரியத்தை பற்ற வச்சு விட்டுறது, அது புகஞ்சு புஸ்குன்னு அப்படியே ஒரு காட்டையே கொளுத்துற மாதிரி. நாவு, அநீதமான நாவு. பொய் எங்கேருந்து வெளிப்படுது? பொய் உள்ளத்தில் இருக்குது. மனசாட்சி கெட்டு போகுது. மனசாட்சியிலே சூடுன்ற மாயம். மனசாட்சியை உண்மையாகவே தொடர்றது, மனசாட்சியை உண்மையாகவே ட்ரீட் பண்ணுறது, அதை சரியான சுகாதாரமானதாக, கூர்மை உள்ளதாக, பிரயோஜனமானதாக, ஆசீர்வாதமானதாக, ஆனந்தமானதாக, தைரியமானதாக, விவேகமானதாக, நிலைவரமானதாக
காலையில் ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு, ஒரு நேரத்தில் ஒரு பேச்சு, இன்னொரு நேரத்தில் இன்னொரு பேச்சு, சிலுப்பல். ஐயா, இதெல்லாம் வசனம் நிறையாததுனால. ஆவியிலே நிறைந்தாலும் அது ஜபம். அந்த ஜபங்கிற கர்த்தரோட வைத்துக்கொள்கிற அந்த தொடர்பு, கர்த்தரோட வைத்துக்கிற அந்த பேச்சு மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் பேட்டில். இது பிரசங்கத்தால் வந்துடாது. நீங்களே இதை பிரசங்கம் பண்ணாலும், நானே பிரசங்கம் பண்ணாலும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நேரத்தில் இருக்கிற புத்தி இன்னொரு நேரத்தில் இல்லை, ஒரு நேரத்தில் இருக்கிற உணர்வு இன்னொரு நேரத்தில் இல்லை, ஒரு நேரத்தில் இருக்கிறதான ஆதங்கம் இன்னொரு நேரத்தில் இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார். ஏன்? எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு இல்லாமல் முதலீடு பண்ணியிருக்கிறாரு. பலவீனத்தில் பலன் காணும்படி முதலீடு பண்ணியிருக்கிறாரு. பலத்தை கொண்டு செய்ய முடியாத காரியத்துக்கு முதலீடு பண்ணியிருக்கிறார். வழி தெரியலன்னா வழியை போட்டிருக்க, சாலையை போட்டுட்டார். எஸ், லே த ரோட். அதனால் எனக்கு ரோடே தெரில, பாதையே தெரில, வரப்பா இருக்கு, அதெல்லாம் கதை சும்மா வெட்டி. உன் கண்ணு குருடு, புத்தி மேயுது எங்கேயோ. கர்த்தர் சரியான ரோடு போட்டிருக்கா. நீ நடந்து போகலாம், வண்டியிலையும் போகலாம், உருண்டுட்டு போகலாம், ஓடலாம். God has laid the road. You find the road. வசனத்தை பார்க்கும்போது உனக்கு வாசல் தெரியணும், வழி தெரியணும், உண்மை தெரியணும், வார்த்தை தெரியணும், வல்லமை வரணும், கிருபை வரணும். பிறனுக்கு, உனக்கு மற்றவங்க என்ன செய்யணும் விரும்புகிறாயோ அதை நீ மற்றவங்களுக்கு செய். அதுவே ராஜரீகமான பிரமாணம்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுவே நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனம்னு சொல்கிறாரு. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். நம்மளை பற்றி யாராவது பொய் சொன்னால் எப்படி இருக்கும்? நமக்கு சொல்லிட்டு போகிறானா இருக்குது. ஒரு தடவை இருப்போம் பெரிய மகானா போல், அடுத்த தடவை வரட்டு நான் வச்சுக்கிறேன். நாக்கை பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டால் நாளைக்கு வாயே வராது. அப்படிலாம் பேசுகிறது தான். வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் சொல்லிக்கிறோம், உள்ளத்தில் குமுறுறோம், உள்ளத்தில் கொந்தளிக்கிறோம். இல்லைன்னா நாமும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லி அவங்கள பற்றி ஏதாவது என்னை பற்றி சொல்ல வந்துட்டாளா? யோசித்து பாருங்கள். லேடிஸ், உங்களால் இன்னொரு லேடியை தாங்கிக்க முடியல. யூ ஆர் நாட் ஏபிள் டு புட் அப் வித் சம்படி. புருஷனோடு ஏன் இருக்கிறீங்க? கண்டுக்க முடிஞ்சால் வெளிநாட்டு கலாச்சாரத்தில்னா ஏற்கனவே இந்தியா மறைமுகமாக வெளிநாடெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நீதிமன்றங்களில் விவாகரத்து ஃபைல் தான் குவியலாக இருக்கான். அதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிற அந்த விவாகரத்து கேஸ். உங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் அனுமதி கொடுத்தா புருஷனோடு இருப்பீங்களா? நீங்கள் புருஷனுங்க தான் மனைவியோடு இருப்பாங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆண்டவர் பார்த்தார் குடும்பத்தை. முதல்ல தன்னை பார்த்தார். ஏன்னா அவர் தானே முதல் காரணர், முடிவான காரணர். அதனால் சுகாதாரமாக தன்னை பீத்திக்கிறதுக்கும் தன்னை தவிர வேறு யாரும் இல்லாதனால சொல்லித்தான் அவனை. அதனால் அந்த முதல் 4 கற்பனை எழுதிட்டு அதுக்கப்புறம் அவரோடு கூட நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டிய ஓய்வு நாளை பற்றி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு? அம்மா அப்பா பற்றி சொல்கிறார், குடும்பத்தை பற்றி சொல்கிறார். அம்மா அப்பா மதி, அம்மா அப்பா மதி. பிரைஸ் தி லார்ட். கொலை செய்யாத, உபச்சாரம் பண்ணாத, களவு செய்யாத, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாத. நல்லா கவனிக்கணும். கொலை செய்யாமல் இருந்திருப்பீங்களா இருக்கும், கத்தியும் துப்பாக்கியும் வச்சு. ஆனால் கொலை நடந்துகிட்டே இருக்குது, அது வேறு விஷயம். அது நம்ம சப்ஜெக்டில். ஆனால் பிறனுக்கு விரோதமாக நடக்கிறது தான் அது. அதனால் முழு பூசிங்க சோத்தில் மறைக்க முடியாது. ஆனாலும் கொலை நடக்கலை, விபச்சாரம் நடக்கலை, களவு செய்யலை. ஆனால் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி வந்துடுது. பனைமரத்துக்கு கீழேருந்து பாலை குடித்தாலும் என்ன தான் சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஏன் அடுத்தவங்கள பார்க்குறீங்க? தமிழில் தானே சொன்னேன். பனைமரத்துக்கு கீழேருந்து பாலை குடித்தா என்னன்னு சொல்லுவாங்க? இல்லை, நீங்கள் ரொம்ப எழுச்சி அடைந்த மக்களாக்கும். நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள், மாற்றி யோசி அப்படின்லாம் இருக்குல்ல, சொல்லுங்கள். கடவுள் தான் கேட்க ஆயத்தமாக இருக்கா. நான்லாம் ஒரு ஆளா? நீங்கள் எனக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதில் எனக்கு சுவாதீனம், புத்தி சார்ந்தது தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு பயப்படல, நீங்கள் இஷ்டத்துக்கு நடந்தீங்கன்னா அதுக்கு சிக்கல் இருக்குங்கிறதையும் நான் சொல்லாமல் இருக்க முடியாது.
அதனால் என்ன மதிங்கிறதே மேட்டரே கிடையாது, எப்பயுமே கிடையாது, வாய்ப்பே இல்லை. அதில் எனக்கு ரொம்ப தெளிவு, ஐ எம் வெரி கிளியர். ஸோ பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யோசிக்கிறீங்களா? யோசிச்சு தான் ஆகணும். சாட்சி சொல்லுவீங்களா? நம்ம பிறனுக்கு விரோதமாக விடுங்க, உங்கள் புருஷனுக்கு ஏற்றுக்கிட்டு வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்க, உண்மையை சொல்வீங்களா? உங்கள் மனைவி கேட்டு வரிஞ்சு கட்டிட்டு உண்மையை சொல்வீங்களா? உங்கள் பிள்ளைக்கு ஏற்றுக்கிட்டு வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க. அப்படி அந்த இடுப்பில் பொம்பளைங்க அந்த புடவை கட்டினவளுங்க சொருகிட்டாங்கன்னா அவன் ஏதோ கத்திய சொருன மாதிரி இருந்தான், ஆம்பளை ஏன் வந்துட்டாடா பெஜாரி வீட்டுக்கு போயிடுவோம். சொல்லுங்கள், என்னை பார்த்து வரைக்க பார்த்து என்ன பிரயோஜனம்? வாட் யூ கெயின்? நத்திங். நீங்கள் தான் அவங்க உள்ளத்தை விட்டு கொடுக்கணும் ஆவியானவருக்கு. நான் சொல்கிறது ஒன்றும் நீங்கள் தப்ப முடியாது, நான் ஒன்றும் நெருக்கத்துக்குள்ளே வைக்கல. ஏன்னா மெய் மறந்து வாழாதீங்க. ஊழியம் செய்கிறோம், போகிறோம், வரோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், கொடுக்குறோம், வரோம், இது கண்ணை மறைச்சிடக்கூடாது. அவனவன் இன்னைக்கு காலையில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அது செய்தியை உருவாயிட்டிருக்கு. கவனிங்க, ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவ நியாயாசனத்துக்குமா நிற்போம். நம்ம சோஷியல் லைஃப்பை பற்றி கடவுள் கணக்கு கேட்பார், ஃபேமிலி லைஃப்பை பற்றி கணக்கு கேட்பார், வியாபார வாழ்க்கையை பற்றி கணக்கு கேட்பார். இந்த கணக்கு அதில் காமிச்சு அந்த கணக்கு இங்கே காமிக்க முடியாது. தனிப்பட்ட கணக்கு கேட்பார். உன்னுடைய பாவ மன்னிப்பு, உன்னுடைய மீட்பு, உன்னுடைய மறுரூபம், உன்னுடைய முடிவிலா வாழ்வுக்காக நான் ஜீவனை தந்தேனே, பரிந்துரைத்தேனே, பொறுமையை காண்பித்தேனே, நீடிய சாந்தத்தை காண்பித்தேனே, பிதாவிடத்தில் வெட்டி சாட்சிலான்ங்கிற சூழ்நிலை ரொம்ப இதை விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நின்னேனே அப்படின்னு கேட்பார். நம்ம வண்டியே சரியில்லை, அடுத்த வண்டி, அடுத்த வீடு, அடுத்த குடும்பம், அடுத்த லேடிஸு, அவங்க பிள்ளைங்க யோக்கியமாக என் பிள்ளைகளை சொல்ல வந்துட்டாங்க. இப்படியே இருந்து தான் அவங்க பிள்ளைங்க நாறிக்கிட்டு இருக்கு, கர்த்தருடைய தரிசனம் இல்லாமல். திருப்தியாக இருக்கிறீங்க, ரொம்ப டேஞ்சரில் இருக்கிறீங்க. உலகம் முழுசுமே வஞ்சகத்தில் தான் இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கிற நானும் கூட எந்த விதத்தில் வஞ்சிக்கப்படுறேங்கிறத ரொம்ப கவனமாக தான் இருக்கிறேன். அதனால்தான் எந்த ஒரு நிலையிலும் நான் என்னை பீத்திக்கவே முடியாது. I don't want to also. கர்த்தர் நமக்கு ஓயாமல் நெருக்கத்தை, உலகமே சொல்ல முடியாத நெருக்கத்தில், வேதனையில், அக்கினியில் இருக்குது. ஆனால் நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பாடுகள், நமக்கு இருக்கிற தடைகள், தாமதங்கள், தட்டுப்பாடுகள்லாம் பெரிய ஒரு கோர்ட் கேஸாக தான் ஆண்டாட்ட கொண்டு போகிறோம். என்னமோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாருன்னு. ஒன்றுமே பண்ணல. அந்த நெருக்கத்தினால்தான் கடவுளையாச்சும் நினைக்க முடியுது, நம்மளையே யோசிக்க முடியும், நம்மளே பார்க்க முடியுது. நம்ம முதுகை நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்முடைய முதுகை யாராவது பார்த்தா தான் என்னன்னு சொல்லுவாங்க. நம்முடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டிருக்காரு, நம்முடைய மேன்மையை நம்ம கண்களுக்கு தான் காமிக்கிறாரு. இதெல்லாம் தெரியும். இன்றைய காலத்தினுடைய பெரிய தொல்லை என்ன தெரியுமா? தெரிஞ்சு எல்லாம் தப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம், ஏமாத்தமாக வாழ்ந்துட்டுருக்கோம், வேஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஏனென்றால் நம்மிடத்திலேருந்து ஒளி வெளியே வந்துகிட்டே இருக்கணும், நம்மிடத்துலேருந்து விடுதலை போயிட்டே இருக்கணும், நம்மிடத்தில் நாம் விடுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும், நாம் மரணத்தை ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும், பொய்யை ஜெயித்துட்டே இருக்கணும். அதான் சாட்சி, பொய் சாட்சி. வாட் கைண்ட் ஆஃப் டெஸ்டிமனி வி ஹேவ்? சாட்சி, சாட்சி, சாட்சியுள்ள வாழ்க்கை. சாட்சியில் என்ன சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது? உன் மெய் சாட்சி என்னது, யோவான் 17:3 மாதிரி இருக்கா? ஒன்றான மெய்தவனாகிய உண்மையின் அனுப்பின குமாரனாகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன் இருக்கா? நான் என்னை குறித்து சாட்சி கொடுத்தாலும் அது பொய்யாகாது, எனக்குள்ளே இருக்கிற ஆவியான இயேசு சொன்னார். இயேசு மனுஷகுமாரனா இருந்து தானே சொன்னார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றாலும் பவுல் சொல்லியிருக்கிறாரே. நம்மால் அப்படி சொல்ல முடியலையே.
அப்போ ப்ரேயர் என்ன ஆயிடுச்சு? வாயில் ஒரு பேச்சு, மனசில் ஒரு எண்ணம், நடையில் ஒரு போக்கு, உள் நோக்கு, உள்குத்து அப்படிங்கிறாங்களே. See how divided we are. எவ்வளோ பிரிந்து நம்மளை பிரித்து மேய்ஞ்சிருக்கான் பாருங்க. We are not coherent. நாம் ஒருங்கிணைப்பா இல்லை, நாமே ஒற்றுமை உள்ளவர்களாக இல்லை, நமக்குள்ளேயே ஒருமை இல்லை, ஏகத்தன்மை இல்லை. We are so divided. அதை நம்ம உணர இஷ்டப்படவே இல்லை. தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கும். எல்லாம் சரியாயிரும். அப்படியே யார் சொல்லியிருக்காங்க? மருந்து மூலமாக சுகமாக வேண்டியது மருந்து மூலமாக தான் சுகமாகும். அற்புதமாக சுகமாக வேண்டியது அற்புதமாக தான் சுகமாகும். கீழ்ப்படுதல் மூலமாக வர வேண்டிய விடுதலை கீழ்ப்படுதல் மூலமாக தான் வரும். விட்டு விடுறதுனால வர வேண்டிய பாதுகாவல் விட்டு விட்டால் தான் பாதுகாவலை. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கூட பிறந்ததே ஒன்றுக்கு ஒன்று சொன்னா எப்படி இருக்குது? வீட்டில் சண்டையா? அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, சொந்த பந்தங்கள், நெய்பர்ஸ், அயலகத்தார். ஊழியத்தில் போகிறோம், ஊழியத்து தான் போகிறோம், யாராவது இன்னும் ஏட்டிக்கு போட்டியே சொல்லிட்டேன், ஆவி முறிஞ்சிருது. உடனே அவங்களுக்கு எனக்கும் ஆவியில் ஒத்து வரலை. என்ன பெரிய ஆவி, என்ன ஆவி மண்டலத்தில் நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்களோ ஒத்து வரலைங்கிறதுக்கு? ஜாடிக்கு தந்த முடி மாதிரி சில பேர் போயிட்டே இருக்கோம். உன் குறையை நான் சொல்ல, என் குறையை நீ சொல்லாத, என்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட, ரெண்டு பேரும் தோப்புக்கரணம் பண்ணுவோம். அவன் ஏற்கனவே நீங்கள் சொல்லாமல் தான் தோப்புக்கரணம் போட்டுட்ருக்கான். ஹவ் யூ கெட் அலாங் வித் ஈச் அதர்? கவனிங்க, கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அவங்க எல்லாம் தப்பு பண்ணிவிட்டு சூடு சொரணம் மானம் வெக்கம் எதுவும் இல்லாமல் எத்தனை தேங்காய் வேணால் உடைக்க சொல்லு, கடன் வாங்கி அதை உடைச்சிட்றேன், என் பாவம் வச்சு என் பிரச்சனையை தீர்த்து வை, நான் வேணால் மொட்டை அடிச்சுக்கிறேன், செம்புளி கரும்புளி குத்திக்கிறேன், கேவலப்படுத்திக்கிறேன், உருண்டு பரல்றேன், ஆளை விடுமா. என்னால் அதெல்லாம் விட முடியாது, இதுக்கெல்லாம் நான் இது மாதிரி செஞ்சிடுறேன். என்னாலலாம் ரத்தம் சிந்த முடியாது. ஆட்டை அடிக்கிறியா, கடாவை நான் வந்து இறக்குறேன், ஒன்றுக்கு என்ன 10 கடா அடிக்கிறேன், மாடே அடிக்கிறேன், என்ன வேணாம், மனுஷனையே கொள்கிறேன், நரபலியே கொடுக்குறேங்கிறான். நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்? லீவ் மீ அலோன் ஜீசஸ், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. என்னாலலாம் மனம் திரும்ப முடியாது, என்னாலலாம் அதை விட்டு கொடுக்க முடியாது, என்னாலலாம் சகிச்சிக்க முடியாது. வெளியில் வேணால் ஆக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், உள்ளே புழுங்கிட்டு இருக்கோமே. பிகாஸ் வி டோன்ட் என்ஜாய் டெலிவரன்ஸ். ஆனந்த மகிழ்ச்சின்னு பாடுவோம், என்ன வேணால் பாடுறேன், ஏதாவது ஒரு ஆக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்கா? ஒரு உற்சாகம் இருக்கா? பாட்டில் ஒரு துதி இருக்கா? பொது இடத்துல இருக்கணும்னு தலையெழுத்து இல்லை, ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் தான், அது வேதம் சொல்கிறதுனால. தனிப்பட்ட விதத்தில் என்ன இருக்குது? தனிப்பட்ட விதத்தில் உங்கள் ஆனந்தம் எப்படி இருக்குது? பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. விடுங்க பாஸ்டர், விடுங்க பாஸ்டர், இந்த மாதிரி ரேங்கில் இருக்க, இந்த மாதிரி ரகத்தில் இருக்கிறதுங்களாம் விட்டுருங்க, அதுங்களாம் பெரிய தொல்லை பிடிச்சது. ஏசு திடீர்னு அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க ஜெபத்தை கேட்டு, ஐயோ ஆமாம் நீங்கள் வரணும் தான் கேட்டு, வந்துட்டீங்களா என்ன போங்க. அவர் கேட்பார், இன்றைக்கி என் வேதத்தை வாசித்தியா? வேதமா? அப்படி கூட கேட்க மாட்டார். ரொம்ப நாசுக்கா, இன்றைக்கி கடிதாசி வாசியா? கடிதாசினா லெட்டர் வாசியா? என்ன லெட்டர்? யாருமே எனக்கு போடல. இப்போல்லாம் நாங்களாம் டிஜிட்டல் டைம்ஸில் இருக்கோம், அதான் வாட்ஸ்அப்பை தான் திறந்து பார்த்தேன். இன்றைய வசனத்தை வாசித்தாயா? நல்லா கவனிங்க, நான் வேடிக்கை பண்ணல. நீ எப்படி தான் நீங்கள் பேந்த முடியும், எவ்வளோ தான் சமாளித்தாலும் இயேசு நீங்கள் பார்க்கும்போது சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ அந்த வசனத்தை வாசிக்க நீங்களே வந்துட்டீங்க, உங்கள் பார்த்து நான் பிரகாசம் பண்ணி யாராவது பார்ப்பீங்களா? ஆண்டவர் தலையை தான் கீழே போட்டுங்க. ஒவ்வொரு முறையும் அவரை தூக்கி ஒன்று, இங்கே பாரு என்ன பாரு. கவனிங்க, புத்தியை மேய விடாதீங்க. ஐ எம் நாட் வேஸ்டிங் மை டைம். அதே 17ஆம் வசனத்தில், பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும்
பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் நான் பட்டியலிட்டு எழுத முடியாது. பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இச்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு அடுத்த வீடு தான் நமக்கு பெரிய ட்ரீம் ஹவுஸாக இருக்குது. நமக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டணுங்கிறத எண்ணமே இல்லை. கட்டிட்டோம், கடவுட வாங்கி கட்டிட்டோம், இருக்கிற வீடு திருப்தியிலேன்னு சரி பண்ணிட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். திடீர்னு ஒரு வீட்டுக்கு போகிறோம், திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி அவனுக்கு இழைச்சவன் நானா, அவளுக்கு சளைச்சவன் நானா அப்படின்னு நினச்சி we want to go on a greed trip. பேராசையிலே பயணம் செய்கிறோம். we are not satisfied. பெண்களும் சரிக்கு சமமாக விபச்சார பாவத்தில் ஈடுபாடாக இருக்கிறாங்க. பெண்கள் இடம் கொடுக்கலன்னா ஆண்களால் எல்லாருமே பலாத்காரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நாட் பாசிபிள் அட் ஆல். அது என்னுடைய டிபேட் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிறனுடைய வீட்டை இச்சையாது இருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய வேலைக்காரியையும். அந்த காலத்தில் ஒரு படம் பார்த்தேன், ஞாபகம் இல்லை எனக்கு பேர். அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேளா? அவள் ஆத்துக்காரர் வாங்கி கொடுத்ததை பார்த்தேளா, கேட்டேளா? அடுத்தாத்து அம்புஜம்தான் நமக்கு இங்கே பெரிய சொத்து பத்துலாம் இருக்கும். நம்ம ரதியவே பெற்றிருப்போம், அந்த அம்புஜத்தை தான் பார்த்துட்ருப்போம். தட்ஸ் a sickness. அது ஒரு நோய் கொண்ட காரியம். பெண்கள், நீங்கள் உங்களை பாருங்கள், உங்கள் மணவாளனை பாருங்கள், உங்களுக்குள்ளே உங்கள் மணவாளனை பாருங்கள், உங்களுக்குள்ளே உங்கள் ராஜாவை பாருங்கள், உங்களுக்குள்ளே அவங்களுடைய மேய்ப்பரை பாருங்கள், உங்களுக்குள்ளே அவங்களுடைய ஆலோசகரை பாருங்கள், வாத்தியாரை பாருங்கள், டீச்சர் போதகரை பாருங்கள், நண்பரை பாருங்கள், உயிர் கொடுக்குறவர் பாருங்கள், கண்மலையை பாருங்கள். எதுக்கு ஏதோ செவுத்தை பார்த்து பாடின மாதிரி யோசிக்கிறீங்க? யூ ஆர் சிங்கிங் டு யுவர் கிங். பாருங்கள். then only you will know. உங்களை கண்டவன் பிதாவை காண்பான், இயேசுவை காண்பான். உங்களுக்குள்ள என்ன பார்க்குறீங்க? நம்முடைய அழகை பார்த்து அவர் தெரிந்து கொள்ளவில்லை, நம்ம அறிவை பார்த்து தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்ம மேலே அன்பை ஊற்றி அன்பு கூர்ந்து அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்குன்னு பார்த்து நம்மளை அன்பு செய்கிறார். நம்முடைய இது எதுவுமே அவரை கவராது, கவர்ச்சிகரமானதாக ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. அதனால்தான் அவர் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது நம்ம பிறவாமல் தேவனுடைய ஆவினாலே பிறக்க வேண்டும் என்கிற ஆவின் மறுபிறப்பை தந்து நம்மை பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக நம்மளை பார்த்து நேசிக்கிறாரு. இதெல்லாம் பைபிளில் தான் இருக்குது. தட்டி கழித்து விருட்டின் பக்கத்தை மாற்றிட்டு விட்டுறாதீங்க. 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 21 verse 14. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாக கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். போதுமா? இந்த அளவுக்கு தேவன் தன்னுடைய வெறுப்பை காண்பிக்கிறார், தன்னுடைய கோபத்தை காண்பிக்கிறார். ஒருவன் பிறனுக்கு விரோதமாய் சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். ஏன்னா பின்னே காலத்தில் அவர் உங்கள் ஜனத்து மத்தியில் வாசம் பண்ணுன்னு சொல்ல போகிறாரு, நீ ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குன்னு சொல்ல போகிறாரு, பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்ல போகிறாரு. ஒரு கொலை குற்றத்துக்குரிய பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிக்கிட்டா
அவன் மேலே ஆசாரி யாருமே கைப்பட முடியாதுங்கிற இரக்கம்ல ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் தரப்போகிறாரு. இன்னும் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தரலை. ஆனால் சொல்கிறாரு, அவன் சதி மோசம் செய்து அவன் கொலை செஞ்சிருந்தாலும் அவனை பலிபீடத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து அவனை கொன்னுரு அப்படிங்கிறாரு. அது சாலமன் தான் செய்கிறார் அவர் காலத்தில் தைரியமாக. தாவீது அவர் காலத்தில் செய்யலை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாலமோன் தன்னுடைய பிரமாணிக்கமான வாழ்க்கையில் வாழ்ந்த பொழுது அதை கரெக்டாக நிறைவேற்றார். அப்புறம் இதெல்லாம் செஞ்சும் கூட அவருக்கு தாங்கிற ஒரு காரியம் வரும்பொழுது கண் மறைக்கப்படுகிறது, கொடுமையான ஒரு மீறுதலுக்குள்ளாகிறார். ஸோ we need to be very careful. நாம் எப்படி கொண்டு போனோம்? அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாக இருக்கான். we damage everyone's name, we damage other person's name. அப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோம்? ஒருத்தரை பற்றி நம்ம டேமேஜ் பண்ணிட்டோன்னா அவங்கள பற்றி நம்ம அடுத்தது எப்படி யோசிக்கிறோம்? ரொம்ப மதிப்பாக யோசிப்போமா? ஒன்றும் செய்யலை, அவங்கள போய் ஒன்றும் சட்டை கோக்கலை, ஒன்றும் பண்ணலை, ஜடை பிடிச்சிருக்கலாம், ஒன்றும் பண்ணலை. அவங்கள பற்றி ஒரு ராங் பிக்சர் நமக்குள்ளே உண்டாயிடுச்சு. அவங்கள ரொம்ப அப்படியே நல்லவங்களாக மதிப்போமா, உள்ளவங்களாக மதிப்போமா, மேன்மை உள்ள மதிப்போமா, நம்பத்தகுந்த மதிப்போமா? வி won't. என்ன பாருங்கள், பிறனுக்கு பிறவளுக்கு அடுத்த பொண்ணுக்கு மாமியார் உடைச்சா மண்குடம், மருமகம் உடைச்சா பொன்குடம் ஏன் பெரியவங்க சொல்லி வச்சாங்க? அது எப்படி மண்குடம் பொன்குடமாகும், பொன்குடம் எப்படி மண்குடமாகும்? ரெண்டுமே இல்லை. இதெல்லாம் சரியாமல் நம்ம ஜெபம் பண்ணால் இந்த கூரைக்கு மேலே போகுமா? தேவன் கேட்கிறார். வேதனையில் கத்துறவங்க, கதறவங்க, கடவுள் பேரை தெரியாமல் சொல்லி அவங்க இதையோ நம்ம பாரம்பரியத்தில் கேட்டதை பற்றி தவிக்கிறவங்களுக்காக இங்கே செய்யும்போது ஆண்டவர் தன்னுடைய படைப்பான மக்களுக்காக செவி மடுக்கிறார். நம்மை அவர் உலைக்களத்தில் போட்டு சரி பண்ணி சுத்திகரித்து தான் அவரோடு கொண்டு போவார். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஸோ லேடிஸ், எதை நான் கடினமாக்கி காமிக்கல. பிறனுக்குங்கிற விஷயத்தில் கடவுளுடைய இரக்கமும் அன்பும் நமக்குள்ளே ஊற்றப்பட்டாதான் கல்வாரி மனசில் நினைக்க தான் பிறரை நம்ம யோசிக்க முடியும். நம்ம வீட்டிலே ஒரு வேண்டாத விஷயம் நடந்துருச்சுன்னா அதை எப்படி பொத்தி மூடி மறைக்க விரும்புகிறோம்? எவ்வளோ கரிசனையாக ஆண்டு இருக்கணும், மனது இருக்கணும், விட்டு கொடுக்கணும், ஆண்டவர் நீடிய சாந்தத்துக்கான. மற்றவங்களுக்கு வரும்போது வெட்டணும் துண்டுன்னு யோசிக்கிறோம். நம்ம சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாக இருக்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள விரட்டி விட்டுருங்கன்னே சொல்கிறோம். அதெல்லாம் பின்னாடி வசனத்தில் வாசிங்க. லேவியராமம் 19ஆம் அதிகாரம், லேவியராமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புக் ஆஃப் லெவிட்டிகஸ் சாப்டர் 19 verse 15. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சிணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாய் பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. ஆமென், ஆமென். அடுத்த வசனத்தை சொல்கிறார், உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாயாக. அதை செமிகோலன் போட்டுட்டு அது இன்னும் கருத்து முடியலன்னு அதோட கோக்குறது. அந்த இப்போ தான் சொன்னேன்ல லிங்க்கு, என்ன பண்ணுறாரு? பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். கோள் சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரத்தம் சிந்துறீங்க, குற்றமற்ற ரத்தத்தை சிந்துறீங்க, ரத்த பழிக்கு உள்ளாறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அடுத்தவங்களை பார்த்து கோள் சொல்லி தெரியாயாக சொல்லுங்க. உங்களுக்கு யாரும் சொல்ல தெரியல, செவுத்தை பார்த்து சொல்லுங்கள். அது செவுத்தை பார்த்து சொன்னீங்கன்னா உங்களை தான் வந்து இடிக்கும். இட் வில் ரிட்டார்ட்.
இதுக்கெல்லாம் நீங்களும் நானும் பயந்து தான் ஆகணும். நமக்கு எதுவுமே பேச இல்லைன்னா நம்ம என்ன தான் பண்ணுறோம்? பேசக்கூடாது தான் பேசுகிறோம், சொல்லக்கூடாது தான் சொல்கிறோம். ஏன் தான் இந்த பெரியவங்க வேதம் புரியலைனாலும் முதுமொழிகள் எழுதி வச்சுங்க. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி பேரை கெடுக்கும். சில ஊமையாக வந்து அது இன்னும் இருக்கும் போல இருக்குது அப்படி இதுங்க நோண்டும். அதுவும் அது என்ன இதுங்க வேறு ஆக்ஷன் பண்ணி காமிங்க, எதுவா அதுவான்னு. அது இல்லைங்க, இது ஆமாங்க. தேவையா? சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கிட்டு தானா ஒரு ஆண்டி, அதுமாரி தான் இருக்குது. யாக்கோபு சொல்கிறார், யார்கிட்டையும் எதுவும் பேச தெரிலனா அமைதியாக இரு. அப்படி பேசணுன்னா பக்தி இருத்தி உண்டா பேசு. உனக்கே பக்தி இல்லைன்னா பக்தி வர்றது மாதிரியா ஆண்டட்ட ஐக்கியமாக இரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னொன்று சொல்ல, இந்த பிறனுக்குங்கிற விஷயத்தில் பெண்களுக்கு இருக்கிற பலவீனம், நீங்கள் உங்களை கவனிக்கணுங்கிறதுல, அதாவது உங்களை நீங்கள் கவனிச்சிக்கிறதில்ல, உங்களை மற்றவங்க கவனிக்குங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க. ஓ டியர், உங்களை பற்றி உங்கள் வீட்டுக்காரர் என்ன யோசிக்கிறாருங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு ஆதங்கம். உங்களை யார் விசாரிக்கிறாங்க, விசாரிக்கணும் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் ஒன்றுமே விசாரிக்காமல் தியாகி மாதிரி பெரிய பேச்சும் காரியமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் சமுதாயத்தில் இந்த வாழ்த்துக்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்களோ என்னவோ என்னுடைய அபிப்பிராயம். பிறந்தநாள் வாழ்த்து, அந்த நாள் வாழ்த்துன்னு. நீ வாழ்த்த வேண்டாம் தூத்த வேண்டாங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுது. வேறு கார்டு அனுப்பிச்சுட்டு செலவாயிடுச்சு மணிக்கா இதை வாங்கி கொடுத்து செலவாயிடுச்சு, நீ வாங்கி கொடுக்க வேண்டாம், என்னை திட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. எல்லாமே பாருங்கள், நம்ம கர்த்தரை பார்த்தா, கர்த்தர் நமக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கர்த்தர் அதை அவனுக்கு திருப்பி கொடுப்பார். இப்போ ஒரு பெரிய வெளிப்பாடு எனக்கே இதில் குறிப்பில் இல்லை. பிறனுக்குங்கிறதுல நீங்கள் கவனிக்க வேண்டியது, மற்றவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வரும்போது எல்லாமே ஏழையாக தான் இருக்கு, நம்ம தான் போய் செய்ய வேண்டியது. கவலைப்படாதீங்க, எல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு ஆண்டவர் திருப்பி செய்வார். அல்லேலூயா. எவ்வளோ செஞ்சேன், எனக்கு ஒன்றுமே திரும்பி வரல அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வரும்போது வரும், வர வேண்டிய அளவுக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். அல்லேலூயா. பிரதிபலன் எதிர்பாராமல் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமும் உண்டு, பிரதிபலன் எதிர்பார்த்து செய்கிறது உண்டு. அதனால் இந்த விஷயத்தில் நீதியாய் நியாய விசாரணை அநியாயம் செய்யாதீர்கள். சிறியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் சிறியவனுக்கு முகதாட்சிணை செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாய் பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. 25ஆம் அதிகாரம் 14 வசனம். நீதி இங்கே லேவியராமம் 25:14. ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் வாங்கினாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதெல்லாம் பரலோகம் பார்க்குது. இது நியாயப்பிரமாணம், ரட்சிப்பு கிடைத்த நியாயப்பிரமாணம் இல்லை. இது நம்ம யோக்கியமாக வாழ வேண்டிய நல்ல தராதரத்துக்கு அடுத்த கட்டளைகள். இதை கை கொள்ளணும். கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வரும்போது உள்ளதுலேருந்து தான் கொடுக்கணும். திருடி கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது, மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று கொடுக்கக்கூடாது. திரும்பியும் வெக்கத்தையும் துக்கத்தோடும் சொல்கிறேன், நல்ல சுகாதாரமான எண்ணத்தோடு கிழிஞ்ச நோட்டை போடாதீங்க. இருக்கிறதுலையே குப்பையில் போட வேண்டிய அழுக்கு மாதிரி அதை கையில் தொட்டாலே சீக்கு வந்துடும் போல இருக்குது, கொரோனா வந்துடும் போல இருக்குது, அது மாதிரி நோட்டெலாம் போடுறீங்க. அதை கொண்டு போய் நீங்கள் உங்களுக்கு தெரியல எத்தனை முறை. ஒரு காலத்தில் நான் போய் பேங்க்கில் செலுத்தும் போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். இப்போலாம் ஃப்ராங்க்லின் தான் போகிறாரு. எப்படி இருக்கும் பாருங்கள். கணபதி ஸ்டோரில் கொடுத்தா அவன் என்ன பார்க்குறேன், கோயிலெல்லாம் இப்படியே வருது நோட்டு அப்படிங்கிறான்.
அவன் பேய் பிசாசை கும்பிட்றான், நம்ம இங்கேருந்து பெரிய பீத்தலாக பேசுகிறோம். ஆனால் அவங்க சாமிக்கு சலவை நோட்டை கொடுக்குறான். இங்கே நம்ம சாமிக்கு என்ன கொடுக்குறோம்? வெளியில் சொல்லிக்க முடியல. ஒட்டு போட்ட நோட்டு, கிழிஞ்ச நோட்டு. அந்த நோட்டை தொட்டாலே அந்த நோட்டு கொஞ்சம் தூரத்தில் அந்த வாடை வரும் பாருங்கள். ஐயோ என்ன அப்படி இருக்கும், பிசுக்கு நிறைஞ்சது. ரொம்ப நல்லவங்களா இருக்கும், என்ன பண்ணுறது? இதனால் நீங்கள் நல்ல நோட்டு கொடுங்க, நான் வந்து பிரசங்கம் பண்ணல, நீங்கள் இது மாதிரி பண்ணாதீங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் நோட்டே கொடுக்காட்டினாலும் ரொம்ப சந்தோஷம், காணிக்கே கொடுக்காட்டினாலும் ரொம்ப சந்தோஷம். அதிலலாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். இந்த ஆளர் பிச்சை கூடவே இல்லை, பிச்சை கூட மாட்டார். நான் கையேந்தி பவன் கிடையாது. நீங்கள் எந்த தம்படியும் கொடுக்க வேண்டாம், எனக்கும் கொடுக்க வேண்டாம், கோயிலுக்கும் கொடுக்க வேண்டாம். இந்த ஊழியம் நச்சுன்னு நடக்கும், நடக்க வேண்டிய விதத்தில் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும். அனனியா சப்பிராள் காரியம் உலகத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டை துவங்கிருச்சு. சுழுக்கு எடுத்துகிட்டு இருக்கிற ஆண்டவர் சபைகளிலே, உலக சபைகளிலே, இந்திய சபைகளிலே, மேலை நாட்டு சபைகளிலே நியாய விசாரணை ஆரம்பித்து விட்டது. அதுக்கு பயந்து தான் அப்படிங்கிறதுல, நம்ம மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம். ஆமாவா? ஆமாவா? மடியில் கனம் இல்லாமல் இருக்கும்போதே கள்ளர்கள் வரானுங்க. மடியில் மாத்திரம் கனம் இருந்தால் கள்ளர்கள் வரமாட்டாங்களா? வருவாங்க. அதே 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கொடுக்கல் வாங்கலில் மாத்திரம்தான் அநியாயம் நினைக்காதீங்க. என்னென்ன விதமாலாம் அநியாயம் செய்கிறோம் யோசிங்க, என்னெல்லாம் நியாயம் செய்கிறேன் யோசிங்க. என்கிட்ட என்ன தப்பு இருக்குது பெருசாக கேட்பீங்க. ஏன் இது கேட்டுப்ப அப்படியே புளிச்சு போச்சு. உங்கள் தப்பு உங்களுக்கே தெரியலன்னா இன்னொருத்தன் சொல்லி தெரிகிற அளவுக்கு நீங்கள் கேவலமானாங்களா? உங்கள் நியாயத்தை சொல்லுங்கள். ஏன் அதை சொல்லதுக்கு வைக்கப்படுறீங்க? ஏன் தயங்குறீங்க? கர்த்தர் அறிவார், ஏன் கர்த்தரை இழுக்கிறீங்க? அவர் தானே இங்கே தான் வெளிப்படையாக எழுதியிருக்கார், பிரிண்டட் மேட்டராக கொடுத்துருக்காரு. நம்ம ஜபம் ஏன் முழுமை அடைய மாட்டேங்குது அப்படின்னா, நம்மளோட ஜபம் வெறும் பாவ அறிக்கையாக மாத்திரம்தான் நிற்கிது. அதுவும் பாவத்தை ஃபுல்லாக அறிக்கை பண்ணுறதில்ல. என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிங்க. காலங்கத்தால் அவர் என்ன நினச்சிட்டு பாரு, என்ன பண்ணிச்சு, நான் அது ராத்திரிக்குள்ளே இந்த தூக்க நேரத்தில் அது 4 hours 6 hours என்ன பண்ணிச்சுன்னு தெரியல, எல்லா பாவத்தையும் மன்னிங்க உட்காந்து சொல்லுங்கள். ராத்திரி முழுசும் தூக்கம் வரலன்னு டிவி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். தோத்திரம் விட்ட சீரியெல்லாம் பார்த்தேன் சொல்லுங்கள். அதுதான் எதிர்பார்க்குறேன். எல்லா பாவத்தையும் மன்னிங்கன்னா நீங்கள் என்ன கடவுள் எனக்கு இருக்கனா? பாவ அறிக்கை வந்து ஜெயம் கிடையாது, பாவத்தை விட்டு விடுகிறது தான் ஜெயம். மனம் திரும்ப கனி தான் ஜெயம். மனம் திரும்புதல் ஜெயம் கிடையாது, முதல் படி. மனம் திரும்பிட்டோங்கிற வார்த்தையை சொல்கிறது ஜெயம் கிடையாது. அதுவே சொல்ல முடியாத அளவுக்கு நாவுக்கு கட்டப்பட்டிருக்கு, சொல்லிட்டோம், ஒண்டர்ஃபுல். ஆனால் we need to travel further. இது எல்லாருக்குமே அப்ளை ஆன ஒரு விஷயந்தான். இதை தான் திரும்பி உபாகமம் 5:20 5:2-21 வாசிக்கிறோம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய காரியங்களெல்லாம் இச்சையாதிருப்பாயாக. அந்த இளைய சந்ததிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. அம்மா அப்பாவான உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லணும். நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்தீங்கிறது கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் தெரியும். ஆனால் அவர் தான் எல்லாம் தெரியுமேன்னு சொல்லாதீங்க. அது அப்படி கணக்கு பார்க்க மாட்டார். கவனிங்க, வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறேன், பயபக்தியோடு சொல்கிறேன், வேடிக்கை பண்ணல. கர்த்தர்கிட்ட நம்ம சொல்கிறது தான் பதிவில் போகும். எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும், எல்லாமே பதிவாயிட்டு இருந்தாலும் அது மாத்திரம்தான் டிக் ஆகும். இப்போ அனனியா சப்பிராள் எவ்வளோக்கு விற்றாங்க, எவ்வளோக்கு வாங்கினாங்க, எவ்வளோ கொடுக்கணும் இருந்தாங்க, இதெல்லாம் ஆண்டருக்கு தெரியாதா?
ஏன் அவங்களுக்கு நியாயம் தீர்த்தாரு? பொய் சொன்னாங்க. ஆண்டவர் வந்து கொடுங்கன்னு சொன்னாரா? அப்போஸ்தலர் கேட்டாங்களா? கிடையாது. அதனால் நம்ம செய்கிறது, நம்ம அறிக்கை பண்ணுறது, அதுதான் பதிவாகும். அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் முன்னாடி பண்ணிட்டா அவங்க எனக்கு ரொம்ப இருக்குன்னு நினச்சிடுவாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்களாம் அவங்களுக்கு படி அளந்தாங்க, அவங்களாம் படி அளக்க போகிறாங்க? கிடையாது. ராங் ஆட்டிடியூட், ராங் திங்கிங். நமக்கு பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், ஆனால் 10 ரூபா போட்டோன்னா 10 ரூபா தான் கணக்குக்கு வரும், கோடிகள் கணக்குக்கு வராது. என் மனசு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சிறுசாக போடக்கூடாது. உன் மனசு பெருசுனா அது எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது தைரியமாக கொடு, தாராளமாக கொடு. இன்னும் அது எனக்கு பெரிய சவாலாக தான் இருக்குது. அடுத்த லெவலுக்கு போக முடியலையே கொடுப்பதில். அதனால் நிறைய சமீப காலங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பெரிய இஷ்டம் இல்லை. உபாகமம் 15:2-24-10 வாசித்து முடிச்சிடும், அவ்வளோதான். மீதி பின்ன யோசிப்போம். உபாகமம் 15:2-24-10. விடுதலையின் விபரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். விடுதலை ஆண்டிலே 50 வருஷம் ஆன பிற்பாடு ஆண்டவரே விடுதலை பண்ணுறாரு கடனை. இதை நம்ம மதித்து தான் ஆகணும். சட்டம், ஊர் சட்டம், தேச சட்டம் சொல்லுதோ இல்லையோ, கர்த்தருடைய சட்டம் சொல்லுது. அந்த அளவுக்கு 50 வருஷம் ஒருத்தன் கடன் பட்டிருக்கான். இந்த கொத்தடிமையெல்லாம் பார்க்குறோம். கர்த்தர் அவங்களை விடுதலை பண்ணா, நீ விட்டுடணும். உங்கள் அப்பா விடுதலை பண்ணிடுறேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது பரலோகம் கவனிக்குது. 24:10. பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடன் கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஜப்தி பண்ணுறேன், அவன் வீட்டில் இருந்து டிவி தூக்கிட்டு போயிடாதீங்க. தோத்திரம், பித்தளை பாத்திரம், வெங்கல பாத்திரம், ஏதாவது தட்டுமுட்டு சாமானை தூக்கிட்டு போயிடாதீங்க. சோத்திரம். இல்லை அவங்க மாடு ஆடை பற்றிட்டு போயிடாதீங்க, கோழியை பிடிச்சிட்டு போயிடாதீங்க. சோத்திரம், சோத்திரம். நாம் எவ்வளோ கடன் பட்டிருக்கோம் கர்த்தருக்கு, எவ்வளோ கடன் நமக்கு மன்னிச்சிருக்காரு. டெய்லி கடன்காரங்களாக தான் இருக்கும். ஏதாவது நம்ம கையிலேருந்து ஆண்டவர் பெற்று ஏதாவது பலிக்கு பிறகு செய்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கோமா? சரி, இன்னும் ஜெயம் பெறாத அடிக்கடி நம்ம மனசில் போராட்டமாக இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க, 5 காரியம். அதுபோல் இந்த பிறனுக்குங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்க உடன் பிறந்தே உங்கள் நிழலாக வரக்கூடிய ஒரு சுவாபம். இதில் நீங்கள் ஜெயிக்கணும். பிரைஸ் தி லார்ட். உன் பிறன் யாருன்னு ஒரு நாள் ஆண்டர் நீங்கள் விடுகதை போட்டிங்கன்னா உடனே காமிப்பார். நிறைய அக்காகளை காமிப்பார், அத்தாச்சிகளை காப்பார், எல்லாத்தையும் காமிப்பார். தோத்திரம். எப்படி அந்த ஓமையில் நல்ல சமாரியன் யாருன்னு ஆண்டவர் காமிச்சாரோ, எனக்கு யார் ஆண்டவரே பிறன் நல்லா காமிப்பார். சபைக்கு வரவங்களா இருக்கும், ஐயோ நீங்கள் இங்கேருந்து ஒரிசாவில் இருக்கிறவங்களை காமிங்க, நான் வேணால் இங்கே ட்ரெயின் பிடிச்சி வேணால் போய் செய்கிறேன். அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான். தோத்திரம். சத்தமே இல்லை. இப்போ எல்லாம் எந்திரிங்க, எல்லா பிறன்கள் எந்திரிங்க, எல்லா சமாரியர்களும் எந்திரிங்க, எல்லாம் முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து நில்லுங்க.